ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கப்பல் தொடர்ந்து காசாவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சிச்சிலியினுடைய கடற்பரப்பின் ஊடாக காசாவை நோக்கி கப்பல்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஒரே நேரத்தில் 40 கப்பல்கள் கிட்டத்தட்ட நெருக்கத்துக்கு வந்துட்டாங்க என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஸ்பெயினில் இருந்து வர்றாங்க, இத்தாலியில் இருந்து வர்றாங்க, அதே போன்று லிபியா, துனிசியா இந்த பகுதிகளில் எல்லாவற்றிலும் இருந்து இணைந்து தான் இந்த மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். முதல் கட்டமாக 40 கப்பல்கள் பக்கத்தில் நெருக்கமாக காசாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல தான் இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் நடைபெற்று வரக்கூடிய நார்த் காசா பகுதிகளில் இணையதளம் முழுமையாக துண்டிக்கப்பட்டிருந்தது என்கிற செய்திகளை நம்முடைய நேற்றைய வீடியோவில் சொல்லியிருந்தோம். இன்றைக்கு காசாவினுடைய தொலைத்தொடர்பு ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகளில் இணையதளத்தை மீண்டும் நாங்கள் வளமைக்கு கொண்டு வந்துட்டோம்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன ஆச்சரியம் என்று கேட்டால், சில செய்திகளை நம்ம பார்க்குறோம், நடக்கவே முடியாது என்று இருக்கும்போது அந்த சம்பவம் நடைபெறுகிறது. உதாரணமாக இணையதளம் முழுவதுமாக துண்டிக்கப்பட்டு விட்டது. அதை மீண்டும் இணையதள சேவையை கொண்டு வருவதற்கு அந்த தொலைத்தொடர்பு ஆணையம் எப்படி செயல்படுகிறது? முழு காசா அளிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய தொலைத்தொடர்பு ஆணையத்தில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு சேலரி கிடையாது. இப்போ அரசாங்கம் முழுவதுமாக ஓரளவுக்கு தான் அந்த நோயாளிகளை பார்க்குற வேலைகளை தான் பார்க்குற மாதிரி நமக்கு வெளிப்படையாக தெரியுது. ஆனால் உள்ரங்கத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியல. அப்படி இருக்கும்போது தொலைத்தொடர்பு ஆணையத்தை சேர்ந்தவர்களுக்கு குடும்பங்கள் இருக்கிறது, அவர்கள் அகதிகளாக வெளியேறுவார்கள், அவர்களுடைய ஃபேமிலியை பார்க்கணும். இப்படி எல்லாமே இருக்கும்போது டீச்சர்ஸ் குழந்தைகளுக்கு பாடம் எடுக்கிறார்கள் யுத்த சூழலில். தொலைத்தொடர்பு ஆணையத்தை சேர்ந்தவர்கள் அந்த வேலையை அவங்க பார்க்குறாங்க. ட்ரைனேஜ் கிளீன் பண்ணுறவங்க எப்படியாவது அந்த தூய்மை பணியை எப்படி நம்ம ஓரளவுக்காவது பண்ணுறதுன்னு ட்ரை பண்ணுறாங்க. மருத்துவர்களும் செவிலியர்களும் அந்த துறையில் அவர்களுடைய வேலையை பண்ணுறாங்க. அவங்களோட வேலையை பார்க்குறாங்கங்கிறத நினைக்கும் போது இது எப்படி ஒரு இராணுவம் ஒரு கட்டுக்கோப்பாக இதெல்லாம் பண்ண முடியும்? ஆனால் ஒரு நாட்டில் ஒரு 25 லட்சம் மக்கள் இருக்கக்கூடிய நாட்டில் இவ்வளவு ஒரு பாரிய யுத்தத்தில் உலகத்தில் அமெரிக்காவை நினைச்சாலும் இப்படியான ஒரு கட்டுக்கோப்போடு ஒரு வேலையை பண்ண முடியாது. இவங்க எப்படி பண்ணுறாங்க என்கிற ஆச்சரியம் உண்மையிலேயே சுபஹானல்லாஹ், அல்லாஹுக்கே எல்லா புகழும். அது எப்படி அவர்கள் எப்படி இதை செம்மையாக செயல்படுத்துகிறார்கள் என்பதை நினைக்கும் போது ஆச்சரியத்தின் உச்சத்திற்கே போகிறோம். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு மீண்டும் இணையதளங்கள் மீட்டெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல